லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்து நம்ம வந்து டவுல்ஸ் அடிச்சிட்டேன். நீங்கள் 909 ஓகேவா, 909 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 909 அடிச்சிருக்கீங்க. நம்ம கொடுத்த ஆல் போர்டு மட்டும் நீங்கள் பாஸ் ஆச்சுன்னு ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருப்போம். 7-2. ஆனால் நம்ம ஜீரோக்கு பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்து 0 வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து 0 வந்து நான் சொல்லியிருப்பேன், நேற்றுக்கே வீடியோ போடும்போது சொல்லியிருப்போம். காலையிலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருப்போம். இதில் நமக்கு வந்து 0 போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் 9 கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம கணக்கில் வரல. இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கசிங்க இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க, ஓகேவா. ஓகே நம்மள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒரு 5 days ரிசல்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650 ஓகேவா. 650 வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்க போகிறோம், ஓகேவா. ரூட் ஆப்ஷன் அதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 412 ஓகேவா. 412 எப்பயும் போல் நமக்கு புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் சொல்ல பண்ணிங்கன்னா நம்ம இதில் 5 அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் எடுப்போம், ஓகேவா. 5 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 715 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் 9 அல்லது 1 ஓகேவா. 9 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 வச்சு அடியில் நமக்கு 9 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 017 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 ரூட் ஆப்ஷன் 412 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6 ஓகேவா. 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 017 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 796 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நமக்கு 0 அல்லது 3 கிடைச்சிட்டு, ஓகேவா. 0 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 909 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 8 ஓகே. 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. 6 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரணும், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்னு தான் சொல்லுவோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராங்கில் சிங்கிளாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 8ஆம் நம்பரே டார்கெட் பண்ணலாம், ஓகே. 8ஆம் நம்பர் வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கணக்குப்படி அதிகமாக வரணும். வந்ததே ஆகிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்து ஒன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஓகே மறக்காம நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க, ஓகே. வந்து நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் ஒரு மெத்தட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஏ போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டுக்கான நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் நல்லா டார்கெட் பண்ணிங்க. 8ஆம் நம்பர் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அது நாளைக்கு கம்பல்சரி ஆர்டரில் வரும், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 times நம்ம போட்டுக்கிறோம், ஓகே. 2 times போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 216, ஓகேவா. 216. இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம கிடைச்சது 8 அல்லது 7, ஓகேவா. 8 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர், ஓகேவா. ஏ போர்டுக்கான நம்பர், ஏ போர்டுக்கான நம்பர். இன்றைக்கி இந்த மெத்தட்ஸ் நான் போட்டிருக்க வேண்டியது தான். என்ன நம்ம கணக்கில் 7-2 கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஆனால் நமக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நான் வந்து இந்த மெத்தட் நான் போடல. ரொம்ப ஸ்ட்ராங்காக படாதனால தான் நான் போடல. இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு தரமான வினிஸ் எடுத்துருப்போம். நம்ம வந்து ஏபிஏசியில் ஒரு சூப்பரான வினிஸ் எடுத்துருப்போம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. நாளைக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த மெத்தட் போடுறேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா நான் வந்து ஆல் போர்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தான் நான் மெத்தடை வந்து ஓகே பண்ணுவேன், ஓகேவா.
ஏன்னா நேற்று நம்ம வந்து ஆல் போர்டு 7-2 தான் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. அதனால தான் நம்ம வந்து அந்த மெத்தட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நமக்கு இன்றைக்கே ஒரு வினிங்ஸ் எடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அது இன்றைக்கி வாங்க நம்ம சூப்பராக எடுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 705. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 705 ரூட் ஆப்ஷன் 216 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர் 0 அல்லது 6. ஓகேவா? 0-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 705 வச்சுட்டியில் நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-17 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 ரூட் ஆப்ஷன் 216 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 1-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 1 அல்லது 7 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 796. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 ரூட் ஆப்ஷன் 216 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 5-9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா? எங்கே அந்த மெத்தட் வச்சுட்டு ஏன் போடலின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் போடக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு மட்டும் நமக்கு 5 ஸ்ட்ராங்காக படலை, 9 ஸ்ட்ராங்காக படலை. அதுக்கோசரம் தான் அந்த மெத்தட் நான் வந்து போடலை. இல்லைன்னா நான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் நம்பர்ஸ் கணக்கிலே வரல. நம்ம வந்து நிறையா மெத்தட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். நிறையா மெத்தட்லேயே நமக்கு 5-9 அதிகமாக வரல. நமக்கு அதிகமாக வந்தக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 தான் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. 0 அல்லது 7 அல்லது 2 இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக கணக்கில் வந்துச்சு. இது அதனால தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. நாளைக்கு ஓரளவுக்கு இன்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 796 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 796 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 909. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 ரூட் ஆப்ஷன் 216 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 9. ஓகேவா? 7-9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 909 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏ போர்டுக்கு 7-9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் எனக்கு வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா 9 நம்பரே வரலாம். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6 நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் ரொம்ப ஸ்ட்ராங் 8 நம்பர் வந்து நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 9 நம்பர் எடுத்துகிட்டு. ஓகேவா? 7-9. ஓகேவா? ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு 9-7 தான் எடுத்தோம். ஓகே, 9-7 எடுத்தோம். நான் ஆல் போர்டுக்கு 8-6 எடுத்தோம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த 2 நம்பர்ஸ் ட்ரை பண்ணாலே இன்னிங்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. 98-78 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம 98-96 78-76 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு கணக்கில் 6 வந்தாலும் நீங்கள் 6 எடுத்துக்கங்க. ஓகேவா? அப்படி 6 வந்தாலும் நீங்கள் வந்து 68 இந்த 86 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த 2 நம்பருமே கூட வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 98-78 டார்கெட் பண்ணுங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கினா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் குரூப் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலுக்குள்ளே போயிருக்கேன். அதில் வந்து மோருங்கிற ஆப்ஷன் மேலே இருக்குது பார்த்தீங்களா? மோருங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஆப்ஷன் மோருன்னு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கிங்க. போனீங்கன்னா நமக்கு வந்து இப்படி வரும். ஃபேஸ்புக் லிங்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஃபேஸ்புக் லிங்க்கு இதை வந்து டச் பண்ணிங்கன்னா நமக்கு சேனல் ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ளே வந்து போயிடும். ஓகேவா? ஃபேஸ்புக் குரூப்பு நம்ம வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அதாவது நம்ம குரூப் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா? இதுலேயும் நம்ம வீடியோஸ் போட்டுருவோம். ஓகேவா? வந்து ஜாயின் பண்ணிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கு எனக்கு பார்க்கலாம்.